ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நீ நல்லா இருக்கணும். உன் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் சந்தோஷங்களும் சௌந்தரியங்களும் நிலச்சி நிற்கணுன்றதுக்காகவே இந்த சாயப்பா பேரதிர்ஷ்டத்தை அள்ளி கொண்டு உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறேன். இப்போது நீ வாழ்க்கையில் உயர்ந்து நீ சந்தித்த அவமானங்கள் எல்லாம் உனக்கு சம்பந்தம் இல்லாததுன்றத இந்த உலகுக்கு உணர்த்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. யார் யாரோ உன்னை என்னென்னவோ சொன்ன போதும் கூட மனசுக்குள்ள உறுதியா நான் ஜெயிச்சு காட்டுவேன், வாழ்ந்து காட்டுவேன்னு அமைதியா பொறுமையா உன் கடமையை செஞ்சுக்கிட்டு இருந்த நீ இப்போது அதை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒவ்வொரு நாளும் நீ படும் கஷ்டத்தையும் உன் மன வருத்தத்தையும் வேதனையும் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த சாயப்பா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டும் விதமாக தான் பேரதிர்ஷ்டத்தோட என் அன்பு பிள்ளையான உன்னை பார்க்க வந்திருக்கேன். வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் காரணத்தை தேடிக்கிட்டே இருக்காத. ஏன்னா உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் உன் அறிவுக்கு உடனே புரியும்படியாக இந்த பிரபஞ்சம் படைக்கப்படவில்லை என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்னைக்கு நடக்கிற சில விஷயங்கள் இனிமே நடக்க போகிற நல்லதுக்காக இருக்கலாம்ன்றத புரிஞ்சுக்கோ. ஏற்கனவே கடந்த கால கர்மாவின் தொடர்ச்சியாக இத்தனை காலம் நீ கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தாலும் இப்போது சூழ்நிலைகள் மாறி உன் வாழ்க்கை வெற்றியை தரப்போகுது. உன்னை வலிமையான ஆளாக உருவாக்கி அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். பொறுமையோடு இருக்கும் உனக்கு பொக்கிசமான அழகான வாழ்க்கையை ஒப்படைக்க நான் வந்த பிறகு நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கு தேவைப்படும் வரத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு கடன் பிரச்சனையும் நோய் நொடியும் கஷ்டங்களும் இல்லாத சுகமான வாழ்க்கையை உனக்கு கொடுக்க போறேன். என் அருளால நீ மனநிறைவு பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ போற. உன் வாழ்க்கையிலும் எந்த குறையும் இல்லாம சந்தோஷமும் மன அமைதியும் கிடைக்கும்படி இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன் என் செல்லமே. வாழ்க்கையில தனியாக போராடி சோர்ந்து நிற்கும் உனக்கு துணையாக இந்த சாயப்பா வந்த பிறகு இனிமே நீ எதை பற்றியும் கவலைப்படாத. கண்டிப்பா உன் வாழ்க்கையை மிகச்சிறப்பாக நான் வழி நடத்தி கொண்டு போவேன். நான் உனக்குள்ள இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இப்போது உன் வாழ்க்கையில வேதனைகளும் சோதனைகளும் சூழ்ந்து இருந்தாலும் நம்பிக்கை ஒருபோதும் கைவிடாதே. எந்த சூழ்நிலையிலையும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை மிகச் சிறப்பாக மாற்றி காட்டுவேன். நீ எப்போதும் தைரியமா இரு, தன்னம்பிக்கையோட முன்னேறு. கூடிய சீக்கிரம் நீ சிறப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும்படி இந்த சாயப்பா செய்கிறேன் என் செல்லமே. இப்போதே உன் வாழ்க்கையில் அபரிமிதமான வளர்ச்சி ஏற்பட்டு நீ அற்புதமாக வாழ்வதற்கான வழிகளையும் இந்த சாயப்பா காட்ட போகிறேன். சில விஷயங்களை நீ மாற்றணும்னு நினச்சாலும் அதை மாற்றிக்க முடியாமல் உன் மனசு தவிக்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா சில மாற்றங்கள் உன் கையில் இல்லை, அது காலத்தின் பிடியிலல்லவா இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இரு. காலத்தோடு சேர்ந்து உனக்கான மாற்றத்தை இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தருவேன். உன் மனசில் நிறைய ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்குன்னு எனக்கு தெரியும். எங்கே உன்னுடைய ஆசைகள் எல்லாம் கற்பனையாகவும் முடிஞ்சு போயிடுவோன்ற பயம்தானே உன்னை கலங்கடிக்குது. முதல்ல பயப்படுறத நிறுத்து. உன் விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு இந்த சாயப்பா இருக்கும்போது வாழ்க்கையை அதன் போக்கிலேயே ஏற்றுக்கிட்டு வாழ தயாராகு. நீ என்கிட்ட கேட்காமலேயே உன் ஆள் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் அனைத்தையும் இந்த சாயப்பா நிறைவேற்றி கொடுக்குறேன். என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கை மாறப்போகுது. நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. உன்னால் முடிஞ்ச உதவிகளை நீ மற்றவங்களுக்கு செய்கிறத பார்த்துட்டு தான் இந்த சாயப்பா உனக்கு உதவி செஞ்சு என் ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுப்பதற்காக உன்னை தேடி ஓடி வந்தேன். நீ போகும் பாதையில் உனக்கு வெளிச்சத்தை தர நான் இருக்கும்போது நீ தைரியமாக முன்னேறிச்சல். நான் எப்போதும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன் என் செல்லமே. அன்பு மட்டும்தான் இந்த உலகத்தில் நிரந்தரமானது. அதை உண்மையாக்குவதும் பொய்யாக்குவதும் நீ அன்பு வச்ச எதிர்பார்க்கிறியே அந்த மனிதர்களின் கையில தான் இருக்கு. அன்பை கொடுப்பவர்களும் அன்பை பெறுபவர்களும் மாறலாமே தவிர
அன்பு எப்போதும் மாறாது. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அன்பும் மனிதாபிமானமும் நிலச்சி இருக்கணும்னு தான் இந்த சாயப்பா ஆசைப்படுறேன். அதனால தான் என் அருளாசிகளை உனக்கு அள்ளி கொடுத்து ஐஸ்வர்யங்களோட நீ சந்தோஷமா வாழும்படியும் உன்னால் முடிஞ்ச உதவிகளை 4 பேருக்கு செஞ்சு எல்லாரிடமும் அன்பு பாராட்டும்படியும் நீ வாழணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளோ பெரிய மலையே உன் தலைமையில இடிஞ்சு விழுகிறதா இருந்தாலும் அதுக்காக நீ பயப்படவோ கலங்கவோ வேண்டாம். இந்த சாயப்பா உன் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவேன். நீ எப்போதும் தைரியமான திடமான மனசோட இருந்தீனா போதும். நான் ஒருபோதும் உன்னை கைவிடவும் மாட்டேன், உன்னை விட்டுட்டு விலகி போகவும் மாட்டேன். நீ எதை இழந்ததாக நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அது எல்லாமே கூடிய சீக்கிரம் மிக சிறப்பாக உன் கைகளில் வந்து சேரதான் போகுது. நீ இழந்த விஷயங்கள் உனக்கு நல்லது அல்ல, உனக்கு அது சரியில்லாததால தான் உன் வாழ்க்கையிலிருந்து அதை விலக்கி வச்சேன்றத காலம் கண்டிப்பாக உனக்கு புரிய வைக்கும் என் செல்லமே. நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தீனா இந்த சாயப்பா எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நீ என்னை வணங்கினாலும் வணங்காவிட்டாலும், நீ என்கிட்ட வந்து கேட்டாலும் கேட்காவிட்டாலும், நான் எப்போவுமே உனக்கு நன்மைகளையும் நல்லதையும் செஞ்சு கொடுக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தானே உன்னை சுற்றி சுற்றி வர்றேன். அதனால் கண்டிப்பாக நீ கேட்டாமலேயே கூட உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுப்பேன். நீ கலக்கம் அடையவோ திகைப்படையவோ வேண்டாம். நடப்பது எல்லாமே கண்டிப்பாக உனக்கு நல்லதாகவே இருக்கும் என் செல்லமே. உன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போதெல்லாம் என்ன செய்யலான்றதை யோசி. நீ என்ன செய்யலான்றதை யோசிக்கிறியோ அதில் நான் உனக்கு துணையாக இருந்து உதவி செஞ்சு உனக்கு நல்லது நடக்கும்படி உன் மன பாரத்தை குறைச்சி வைப்பேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு நாள் பிறப்புன்னா ஒரு நாள் இறப்பு வந்தே தான் சேரும். ஆனால் பிறப்பை விரும்புகிற மனிதர்கள், ஒரு குழந்தை பிறந்தா சந்தோஷப்படுற மனிதர்கள், ஒரு உயிர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது மட்டும் ஏன் கவலைப்படுறாங்க? இறப்புங்கிறது ஒரு கசப்பான உண்மையாக இருந்தாலும் அது எல்லார் வாழ்விலும் வந்தே தீரும்ன்றத இந்த உலக மக்கள் ஏற்றுக்கணும். உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கும், உங்களுக்கு நெருங்கிய உறவுன்றதுக்காக இந்த பூமியிலேயே அவங்கள விட்டு வைக்க முடியாதல்லவா? ஒரு உயிர் போகும்போது தான் இன்னொரு உயிரை இந்த பூமிக்கு கொண்டு வர முடியும். அதே போல ஒரு விஷயத்தை நீ இழக்கும் போதுதான் அதை விட சிறப்பான ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் வந்து சேருங்கிற உண்மையையும் நீ எப்போதும் புரிஞ்சுக்கோ. ஏற்பதும் இகழ்வதும், அதாவது ஒரு விஷயத்தை பெறுவதும் ஒரு விஷயம் உன்னை விட்டு போகிறதும்னு எல்லாமே வாழ்க்கையின் இயல்பான யதார்த்தமான உண்மை. என்ன நடந்தாலும் நீ எப்போதும் நம்பிக்கையோட பொறுமையாக இருந்தீனா இந்த சாயப்பா நானே உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துருவேன். நீ ஓடுறதாக இருந்தால் கூட யாரையாவது துரத்திக்கிட்டு ஓடணுமே தவிர நீ பயந்து ஓடக்கூடிய ஆளாக இருக்காதே என் செல்லமே. வாழ்க்கை வாழ்வதற்கு தான், எதுக்காகவும் பயப்படாமல் தைரியமாக எதிர்த்து நிற்க கற்றுக்கோ. நீ போகும் பாதையை சுலபமாக்கி உன் சிக்கல்களையும் சிரமங்களையும் களைத்து உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழ்வதற்கும் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனைகளை கண்டு நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம். இந்த சாயப்பா உன்னை வெறுக்கவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகிறேன். பெருமைப்படுபவனுக்கு கெட்டது தெரியாது, கர்மம் உள்ளவனுக்கு கண்ணு தெரியாது. யார் யார் எந்த விதத்தில் எதை அனுபவிக்கணும்னு இருக்கோ அவங்க தலைவிதிப்படி நல்லதையும் கெட்டதையும் எல்லாரும் அனுபவிச்சு தான் ஆகுவாங்க. உன்னை போல நல்லது செய்ய எண்ணம் உள்ளவனுக்கு இறைவனை தவிர எதுவும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நல்லதை மட்டுமே நினச்சி நல்லதை செஞ்சு நல்ல வாழ்க்கையை வாழ நினைக்கிற உனக்கு இந்த சாயப்பா துணையாக இருக்கணும்னு உன் வீடு தேடி வந்திருக்கேன் என் செல்லமே. அது மட்டுமல்ல, எந்த விதத்திலும் நீ குறைவாகவோ கவலையோடையோ வாழக்கூடாதுன்னு தான் இந்த சாய்பாபாவின் கஜானாவில் இருந்து உனக்கான ஐஸ்வர்யங்களை அள்ளிக்கிட்டு அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன். என்ன நடந்தாலும்
நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். நேர்மையாக வாழ்கிறவங்களுக்கு சோதனைகள் இருந்தாலும் கூட அந்த சோதனையை தாண்டி உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு நானும் வருவேன்றது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். உன் மனசு என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு நடக்க தயாராகு. அடுத்தவங்களை பின்பற்றி நீ வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதற்கான முயற்சிகளை சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. என் அருளால உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டி உன் கரம் பிடித்து நான் வழி நடத்துவேன். இனி உன் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும்.